April Fool. So guys, welcome to AV Flix. After a long அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நான் வந்து சென்னை பக்கத்தில் ஒரு ஸ்பாட் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் கைஸ். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வாட் ஹலோ ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. ஸோ கைஸ், தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தலக்கோனா ஃபால்ஸ் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து சென்னையிலேருந்து அப்ராக்ஸ் 200. ஸோ நாங்கள் வந்து பெருங்குடி கைஸ், அதனால் அப்ராக்ஸ் 200. ஸோ இங்கேயே 2 ஸ்பாட் இருந்துச்சு ஆக்சுவலாக, தலக்கோனா அப்புறமா உள்ள நெலக்கோனா அப்படின்ட்டு. ஸோ இப்போது அங்கே தாங்க கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற முன்னாடி அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது. ஸோ அதில் ஒரு வண்டிக்கு 15 rupees, ஐ மீன் 2 வீலர் சொல்கிறேன், கார் ஐ திங்க் 50 something போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டு பே, அப்புறமா நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. பட் உள்ள ஃபால்ஸ்க்கு போகிற என்ட்ரி வந்து தனியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வீடியோஸில் நிறைய பார்த்தோம். ஸோ அது வேறு காசு, இது வேறு காசு. ஐ மீன் இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு வி ஹாவ் டு பே தேர். ஸோ ஆக்சுவலாக வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப மோசமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இப்படி வண்டியை வச்சுருக்கவே மாட்டேன். என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு, அதாவது சாட்டர்டே ஏர்லி மார்னிங் 4 o'clock ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே காலையில் போய் வண்டியை வாட்டர் வாஷ் விட்டுட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனோம். சாட்டர்டே காலங்காத்தால் ட்ரிப்பு போகலான்னு கிளம்புனா மழை. நாங்களும் சரி விடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். லிட்ரலி என்னடா சொல்ற? விடிய அங்கே இருந்தியா? யா. அந்த மாதிரி மழை விட்டது கடைசியாக. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அண்ட் சென்னை லைஃப் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் மழை பெஞ்சாலே நம்ம வந்து நிறைய ஃபால்ஸு, நிறைய ரிவர்ஸ் எல்லாம் ரோட்டில் பார்க்கலாம். டோலையே நடந்து வா. டோலியாவா? ஆமா, ஏன்னா ஆழம் கொஞ்சம் அதிகம், மூக்கு முங்கிருச்சு போயிடுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து போரூர் பூந்தமல்லி ரூட் வந்திருந்தோம். அதில் நாங்களே அங்கேயே நிறைய அட்வென்ச்சர்லாம் பார்த்து. என்னப்பா நடக்கதா போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம், நாங்களே போய்க்கிறேன். நீ போ. அதுக்கப்புறமா வண்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. ஸோ லிட்ரலி முந்தா நேரத்து வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு எந்த பயனும் இல்லை. பர் பர்சன் 30 rupees. ஆமாம், 6 பேர். எவ்வளோ? 200 ரூபாவா? இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஆனால் தமிழ் தெலுங்கா மேலே கடை இருக்காது. வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ரிட்டனில் சாப்பாடு என்ன வேணுமோ சொல்லி போகணும், ஆன் டைம் இருக்காது. ஸோ கைஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பெர் பர்சன் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வெஹிக்கிள் பாஸ் அங்கேயே எடுத்தனால இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஃபுட்டு உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு வந்து இங்கே ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்க சொல்கிறாங்க வரும்போது இருக்குமா என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா ஆர்டர் கொடுங்க, வெஜ் ஆர் நான்வெஜ் இந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஃபுட்டெல்லாம் வேணாம் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறமா மேலே வந்து தண்ணி எதுவுமே இருக்காது, ஃபுட்டு எதுவுமே மேலே கிடைக்காது, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் வேணால் இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க, அதாவது அந்த என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக திருப்பதியில் வச்சு இந்த ஸ்பாட்டை நாங்கள் பார்த்தோம். அப்போ எனக்கு திருப்பதி தெரியாது, அந்த ஹில்லு. அப்போ நான் கேட்டேன், இதுதான் திருப்பதி மலையா அப்படின்ட்டு. அப்போ என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு மச்சான் அப்படின்னா. நான் என்ன இடத்த கேட்டேனோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னடா தண்ணி ஓட்டங்கான அறிகுறியே இல்லை மாமா, இதில் குடிச்சிட்டு போயிடலாங்கிறியா? கடை கிட்ட இல்லைன்னு நினைக்கல சொன்னாங்க. அங்கே சுட ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஸோ கைஸ், வந்தோடனே செம அப்செட்டு. நெலக்கோனா வந்து க்ளோஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். ஸோ நெலக்கோனா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீரனே
டக்குன்னு கூப்பிட்டு மாமா சட்டை கழட்டுனா அவன் என்ன நினைப்பான்? சரி நான் ரெக்கார்ட் பண்றேன், ஸ்கோர் பண்ண. டால்பின் மாதிரி ஸோ கைஸ் தலக்கோணம் என்ட்ரன்ஸு. ப்ரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு. ஸோ கைஸ் ஒரே பாதை தான், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸில் அப்போ சொன்னாங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட் இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் கைஸ். ஸோ ஈஸி தான், டஃபெல்லாம் இல்லை. ஸோ கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஃபால்ஸு. இந்த வழி தான் போகணும், உங்களுக்கு தெரியும், அதான் மெயின் ஃபால்ஸ் கைஸ். கைஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வாக் அப்புறமாவே உங்களுக்கு இந்த சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ கத்தி என்ஜாய் பண்ணிருக்காங்க. பள்ளம் குறுக்க நெருக்க இருக்கு பாரு, நேரா உள்ள விட்டு அந்த பக்கம் ஒரு சம்டைம்ஸ் சிக்கிக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ கைஸ் நாங்கள் இப்போ வந்து ஒரு கேவுக்குள்ளே இருக்கோம் கைஸ். இதுக்குள்ளே வராதிங்க, ரொம்ப டேஞ்சரஸ். அங்கே என்ன முடி இருக்குன்னு மட்டும் முடி வளர்றாம மசாஜ். கையோட வந்து முடி கையோட வந்து இது வந்து என்ன ஃபால்ஸ்? தலக்கோணம். இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். தலக்கோணம் ஃபால்ஸ்ல ஒரு பிளவுல இருக்கோம் நாங்க எல்லாரும். ஆக்சுவலாக ஏறும்போது ஏறிட்டோம், ஆனால் இறங்கும்போது தான் தெரியும் ஃபன் என்னாட்டு. அந்த இடம் சூப்பராக இருக்கு. அதை நான் ஃபைல் எடுக்க போகும்போது தான் சொல்லுவேன். மச்சான் இதை விளாக்ல போடு, சூப்பராக போட்டு 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 போ 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 போங்க போ. அதான் உள்ள போகணும். அண்ட் எடிட்டர் ஆஃப் த வீடியோ வரும்போது மாமா என்கிட்ட வழி கேட்டான். இப்போ அவன் வந்து வழி சொல்கிறான் எல்லாருமே. எந்த அளவுக்கு அவன் அப்டேட் ஆகிறாங்க. ஸோ கைஸ் தலக்கோணம் ஃபால்ஸ் இது தான். ஸோ ஆக்சுவலாக இப்போ தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. பட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் குளித்தோம். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லிப்பரியாக பயங்கரமாக இருந்தது. அண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இங்கே போகணும், ஏன்னா பயங்கரமாக வழுக்குச்சு. இந்த ஏரியா நாங்கள் போகலை, இந்த மாதிரி இருந்துச்சு. வாட்டர் இஸ் நாட் குட். ஸோ அதனால் நாங்கள் இந்த ஏரியாவே போகல, நாங்கள் ஜஸ்ட்டு இங்கே மட்டும்தான் குளித்தோம். ஸோ கம்மிங் நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் உங்கள் பார்வைக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நான் காட்டுற இடத்துல இங்கே அண்டு இல்லை இங்கே எங்கே வேணாலும் குளிக்கலாம். ஸோ இங்கே வந்து ராக்ஸ் வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்து வரீங்கன்னா பார்த்து வாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ பார்த்து வாங்க கைஸ். அண்ட் இதுதான் மொத்த தலக்கோணம் ஃபால்ஸ். இதுலேருந்து குளிக்கிற இடம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுலேருந்து போகிற இடம், அதாவது இங்கேருந்து போகிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போகுது. பட் த மெயின் ஃபால்ஸ் வந்து இதுதான் கைஸ். இங்கே தான் எல்லா பீப்புள் வந்து குளிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்க்கிங்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அவ்வளோதான்.